வணக்கம். கேஆர்எம் என்டர்பிரைஸ்லேருந்து மோகனரங்கன் பேசுகிறேன். கோழி வளர்ப்பு, இந்த சண்டை கோழி வளர்ப்பில் வந்து பார்த்தீங்கன்னா வரக்கூடிய பெரிய ப்ராப்ளம் இந்த சுக்காவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தீர்வு இருக்கா, அது எப்படி சரி செய்ய முடியும் அப்படின்றத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கோழி வளர்ப்பில் இருக்கக்கூடிய மற்றும் சண்டை சேவல் வளர்ப்பு, வெத்துக்கால் வளர்ப்பு கோழி இருக்கக்கூடிய உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். கூடவே ரிசல்ட் எடுத்த வீடியோ நான் பேக்கில் அட்டாச் பண்ணுறேன். இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் ப்ரூஃப் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நான் லிங்க்கையும் நான் கீழே கொடுக்குறேன். நீங்கள் என்ன வெரிஃபிகேஷன் ஜஸ்ட் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இந்த சுக்கா வந்து பார்த்தீங்கன்னா நெஞ்சு எலும்பு தெரியுது, கத்தி மாதிரி நெஞ்சு எலும்பு தெரியும், வெயிட் லாஸ் தொடர்ந்து ஆகிட்டே இருக்கும், கால்வாதம் பேரலைஸும் வரும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக வெயிட்டே இல்லாமல் தீனி எடுக்க முடியாமல் இருந்து இறந்து போயிடும். நல்ல ப்ரீடு, நல்ல லைனேஜ் இருந்தால் கூட இந்த பிரச்சனைகள் வருது. சில பண்ணைகள்லாம் தொடர்ந்து ஒரு 3 மாதத்துக்கு 1, 2 அது மாதிரி பிரச்சனை வந்துகிட்டே தான் இருக்குது. ஸோ இந்த பிரச்சனைக்கு தீர்வு என்னன்னா, உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா குடல் புழுக்கள் இருக்கும். அந்த புழுக்கள் வந்து பார்த்தீங்கன்னா கோழிகளுக்கு போகக்கூடிய சத்துக்களை வந்து உறிஞ்சிக்கிட்டே இருக்கும். அதனால் இந்த கோழிகளுக்கு கிடைக்கக்கூடிய விட்டமின்ஸ்லாம் சரியாக கிடைக்காம இதுங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ் ஆகிட்டே இருக்கும். ப்ராப்பரான ப்ரோட்டீன் இருக்காது. ஸோ அதனால் லாஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதுக்கான சொல்யூஷன் சுக்கான்னு பார்த்தாச்சு. சுக்காவுக்கான உங்களுக்கு அந்த கோழியினுடைய வீடியோவுமே நான் கீழே போடுறேன். இதுக்கான சொல்யூஷனான்றதை நான் ஷார்ட்டாக சொல்லிடுறேன், ஓகேங்களா? ஸோ அதுக்கான சொல்யூஷன் சுக்கா கேர் தான் கொடுக்கணும். ஸோ இதில் அதுக்கு தேவையான விட்டமின்ஸ் எல்லாமே இருக்குது. அதுக்கு தேவையான சத்துக்கள்லாம் எல்லாமே கிடைக்கும் போது ப்ராப்பராக செரிமானம் ஆகும்போது அது வெயிட் கெயின் பழைய நிலைமைக்கு வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி வந்துடும். கொடுத்து நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ பெஸ்ட்டு ரிசல்ட் இருக்குது. நீங்கள் தைரியமாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதை யூஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கு தேவையான மூலிகைகள் எல்லாமே இதில் சேர்த்துருக்கோம். ஸோ நீங்கள் ரெகுலராக இது ஒரு சப்ளிமெண்ட்ரி நீங்கள் கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும். குறைஞ்சது ஒரு 15லேருந்து 20 நாள் ஆகும், 10லேருந்து 20 நாள் ஆகும். சரிங்களா? ஃபஸ்ட்டு நீங்கள் செய்ய வேண்டியது குடல் புழு நீக்கம் தான் பண்ணணும். மாதம் ஒரு வாட்டி நீங்கள் குடல் புழு நீக்கம் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது. அப்படி இல்லைன்னா 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி, அப்படி இல்லைன்னா 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி கண்டிப்பாக பண்ணி ஆகணும். ஏன்னா அந்த தட்டைப்புழு இதிலே கொடுத்துருக்கேன் பாருங்கள், தட்டைப்புழு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உருண்டை புழு, இது மாதிரிலாம் நிறைய வார்ம்ஸ் இருக்குது. ஒரு 3-4 வெரைட்டி வார்ம்ஸ் இருக்குது. அந்த 3-4 வெரைட்டி தான் இதில் போட்டிருக்கேன். ஸோ வாய் வழியாக டேரெக்டாக வெறும் வயிற்றில் காலையில் 5 ml உள்ளுக்கு கொடுத்துட்டு 2 மணி நேரம் தண்ணி தீனி எதுவும் வைக்கக்கூடாது. குடல் புழு நீக்கம் பண்ணுற அன்றைக்கி நான் காலையில் சொல்கிறேன். இதை நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா தண்ணி தீனி வைக்காமல் நார்மல் 2 மணி நேரத்துக்கு கழித்து தண்ணி வைங்க, நார்மலாக தீவனம் வைங்க, போதுமானது. ஃபஸ்ட் நாள் முடிச்சு அடுத்த நாள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த சுக்கா கேர் இதை வந்து டேரெக்டாக வாய் வழியாக 5 ml பெரிய சேவல் அப்படின்னா சண்டை சேவல் அப்படின்னா நீங்கள் 5 ml டேரெக்டாக கொடுங்க. காலையில் 5 ml, மதியம் 5 ml, பொழுதுக்கு 5 ml கொடுங்க. இல்லை என்னால் அப்படி கொடுக்க முடியாதுன்னா காலையில் 7 ml, பொழுதுக்கு 7 ml, அதாவது நைட்டு அடைக்கும் போது 7 ml அப்படி கொடுத்துங்க. அப்படி கொடுத்தீங்கன்னா ரெகுலராக ஒரு 10லேருந்து 20 நாள் கொடுத்துனாலுமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். நல்லா தீனி எடுத்துக்கும், நல்லா தண்ணி குடிக்கும், ப்ராப்பராக செரிச்சு வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எச்சம் வரும். ஸோ ஒரு 15 நாளில் நீங்கள் ரிசல்ட் பார்க்கலாம், ஓகேங்களா? தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே என்னுடைய நம்பர் தரேன். உங்களுடைய கோழியுடைய கண்டிஷன் அனுப்பிச்சா தான் நம்ம பார்த்துட்டு அதுக்கேற்ற சொல்யூஷன் சொல்ல முடியும், ஓகேங்களா? வேறு எந்த டவுட் இருந்தாலும் கேளுங்க. மறக்காமல் இது மாதிரி கோழி சம்மந்தமான வீடியோக்களை பார்க்கறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.